எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் நிஃப்டி ரெக்கவர் ஆன நிஃப்டி லாஸ்ட் ஒரு 6 டேஸா ரெக்கவர் ஆன நிஃப்டி லாஸ்ட் ஒரு 2 டேஸா கரெக்ஷன் ஃபேஸ்ல இருக்குது. முக்கியமா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏப்ரல் 2 இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வந்து அதுக்கான டெட் எண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து சம் அனௌன்ஸ்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ் எல்லா நாடுகளுக்கும் எல்லாத்துக்குமே அப்படியே 100% நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு அன்சர்டனிட்டினால ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டினுடைய ட்ரெண்ட் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்க. இந்த டாப் டு டாப் நான் வச்சிருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கிறேன். நிஃப்டி டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது இது வரைக்கும் அந்த ரேலி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகுதா. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக கரெக்ஷன் ஆகுதா. இது வரைக்கும் ரைஸ் ஆனது கிட்டத்தட்ட 21,960 ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல சம் கரெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லை, நிஃப்டினுடைய சார்ட் எடுத்து பாருங்க. கரெக்டாக மார்க்கெட் வந்து 23,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் இருக்கா, இந்த ரீஜனில் எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸு, செகண்ட் ரீசன் இந்த டபுள் டாப். ஓகே, ஸோ டெக்னிக்கல் வந்து மார்க்கெட் வந்து என்ன நியூஸ் வந்தாலும் ஆஸ் பர் டெக்னிக்கலாகவும் பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் ரேலி, நிஃப்டி இந்த ரேலி ஃபர்தராக கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் 23,800க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு டே கேண்டலாவது க்ளோஸ் ஆகணும். ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,100 அண்ட் 22,700ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எப்போதுமே நமக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் வந்து ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கா, இந்த சப்போர்ட் வந்து நமக்கு ஆல்வேஸ் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 22,800, இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 23,200, 22,800. இந்த ரெண்டுமே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கும் இந்த ஃபால் வந்து ஃபர்தராக இன்னையோட டேவோடைய லோவை கட் பண்ணுச்சுன்னா நாளைக்கும் இந்த ஃபால் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஹவர்லியில் எடுத்து பாருங்கள், இது வரைக்கும் ரைஸ் ஆன நிஃப்டி ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கா. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது இங்கேருந்து ட்ரெண்டு போடணும், இந்த ட்ரெண்டில் போடுங்க. ரைட்னா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆயிருந்தா அடுத்த சப்போர்ட் வந்து என்ன, நமக்கு வந்து இதுதான் 23,340. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,340. அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கும். இந்த ஃபால் வந்து இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும்போது 23,340 வரைக்கும் நாளைக்கு ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டினுடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் இருந்தது, பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 50,500 தான் இருக்கும். இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனதால் இந்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 50,500. இன்கேஸ் மார்க்கெட் மேலே நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆனால் கூட இங்கிருந்து ஃபாலோ ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 51,630, சப்போர்ட்டுங்கிறது 50,500. ஓகே, இன்பிட்வீனில் நாளைக்கு வந்து ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு 51,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் 50,500ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் எடுத்தீங்கனாலும் டபுள் டாப் ரீஜன்லேருந்து மார்க்கெட் சேம் கரெக்ஷன் வந்து வருதா. கரெக்டாக இங்கேருந்து ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த டபுள் டாப் ரீஜன்லேருந்து ஃபால் ஆகுது. அதே போல் இங்கேருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டை தான் நம்ம ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்னைக்கு டேவுடைய லோ, அதாவது 77,194 கட் பண்ணுச்சு அப்படின்னா 76,760 வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் ஃபால் ஆகலாம். ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 75,300, 350ங்கிறது
சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ரைட் நோ இதுவுமே ஒரு கரெக்ஷன் தான். அப்படி பார்க்கும்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். நிஃப்டி ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, டபுள் டாப்பில் இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரெஷர். பேங்க் நிஃப்டி ஹவலியில் இன்ட்ராடேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. சென்செக்ஸும் டபுள் டாப்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. லாஸ்ட் 2 டேஸாக நெகட்டிவ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, செல்லிங் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் இந்த ஃபால் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது. யூஎஸில் வந்து க்ரூட் ஆயிலுடைய இன்வென்ட்ரி வந்து ட்ராப் ஆயிருக்கு. இன்வென்ட்ரி ட்ராப் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? க்ரூட் ஆயிலினுடைய கையிருப்பு வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னாலே ஃபர்தராக இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 6000ங்கிறது சப்போர்ட்டாகவும், அப்சைடில் 6050 வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். இந்த ட்ரெண்டு ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பையிங்கில் இருக்க எபோவ் 6000ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரில் இருக்குது. டுவோர்ட்ஸ் 6050 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 2 இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து April 5 வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். செக்டார் வைஸில் பார்க்கும்போதும் பேங்க் நிஃப்டி ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. நம்ம இந்த பாட்டமில் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த பாட்டம் அவுட்டில் பிரேக் அவுட் ஆகும்போது இனிஷியலாக ரெசிஸ்டன்ஸை இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். ஃபர்தராக இந்த மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு இங்கேருந்து பாருங்கள், இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டோம். ஸோ வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸாக்டாக இங்கே எடுத்து ரிஜெக்ஷன் ஆகுது. இது வரைக்கும் ஷார்ப்பாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல டச் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகுதா? என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத இந்த பேட்டர்ன் போட்டு காமிச்சிருந்தேன். ஃபைன். ஸோ செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எதுவும் நான் சொல்ல. மோஸ்ட் ஆஃப் தி இண்டெக்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்கனால நாளைக்கும் ஃபர்தராக இந்த செல்லிங் வந்து டவுன்ஃபால் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.